ஹலோ ஆல் வணக்கம். பாகிஸ்தான் ஸ்குவாட் ஒரு வழியா வந்துருச்சு. வரும் வரும் புலி வருதுன்ற கதையா. பீடாக் வெல்கம் டு த ஷோ. பாகிஸ்தான் ஸ்குவாட் படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் வந்து சொல்றதுக்கு ஓகே ஓகே நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு நான் ஓகே சொல்றேன். நான் சொல்றதுக்கு நீங்க ஓகே சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அதனால அதையும் நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் வியூஸ். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றோம். நீங்க சொல்றது எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. நான் ஓகேன்னு சொல்றேன். அதே தான் நீங்களும். பட் இருந்தாலும் கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல கவுண்டர் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதோட இந்த ஷோ ஆரம்பிக்கலாம். அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்குவாட படிக்கட்டுமா? அடிங்க. அதுக்கப்புறம் என்ன சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி நியூசிலாந்து கண்டிப்பா போயிடும். இந்தியா டிஃபால்ட்னு சொல்லியிருக்கோம். நீங்க இதை படிங்க. இவங்க எவ்வளவு சேலஞ்சிங்கா இல்லைன்னா வந்து அது கோயிங் டு அப்செட் த ஆப்பிள் காட் அப்படின்றத ஹானஸ்டா சொல்லுவோம். அப்ப கவுண்டர். கவுண்டர் தான். சி, ஒன்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஐ வில் ஹாவ் அ ஒப்பீனியன் ஆன் மைண்ட் விச் ஐ வில் நாட் சே இஸ் ரைட் ஆல் த டைம், பட் ஐ ஸ்டிக் ஆன் டு மை ஒப்பீனியன். அண்ட் யூ ஆர் அலவுட் டு சே வெதர் இட்ஸ் ஓகே ஆர் நாட், அண்ட் யூ டோன்ட் ஜஸ்ட் சே ஓகே ஃபார் எவ்ரி திங். நானும் அந்த மாதிரி தான். எனக்கு எப்படின்னா, இப்போ ஒரு சில இதுல நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஃபைட். நீங்க சொன்னது, இப்போ 4 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்சும் நீங்க வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து கரெக்டா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 5வது மேட்ச் போன இந்தியாவுக்கு மேட்ச் அபிஷேக் சர்மா எடுத்தேன் நான் ஃபேண்டசில ஃபர்ஸ்ட். இப்ப 5வது மேட்சும் வந்துட்டு இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு இருக்கீங்க. இந்தியா க்ரூசிங் தட் வில் கம் பேக் அண்ட் ரிவ்யூ அகைன். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ கெட் இட் ரைட் ஐ சே யூர் ரைட். யூ ஆர் நாட் கெட்டிங் இட் ரைட் பிகாஸ் இட்ஸ் வியூவர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வில் பி ஆனஸ்ட் எனஃப் டு சே வி காட் இட் ராங், ஹி காட் இட் ராங், ஷீ காட் இட் ராங் அப்படின்றது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ மார்க் ஆண்டனியை படிங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான், கம்ரான் குலாம், சவுத் ஷக்கீல், தயப் தஹீர், ஃபஹீம் அஷ்ரஃப், குஷ் தில் ஷா, சல்மான் அலி ஆகா, முகமது ரிஸ்வான், உஸ்மான் கான், அப்ரார் அஹமத், ஹாரிஸ் ராஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி. இதுதான் 15. இந்த 15 பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்கிறதுலயே பெஸ்ட் 15 அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட் இட். த பேலன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஈஸியா நம்ம உட்காந்துன்னு அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியும். சயீம் அயூப் அன்பார்ச்சுனேட்லி இல்ல. டாப் கிளாஸா அதுக்கு பதிலாக ஷார்ட் ஷக்கில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன் இருக்குன்னா, ஃபக்கர் ஜமான் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ஷார்ட் ஷக்கில் விச் ஐ ஃபீல் இஸ் அ வெரி குட் ஓப்பனிங் காம்பினேஷன். பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், கம்ரான் குலாம், சல்மான் அலி ஆகா, ஃபஹீம் அஷ்ரப், ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அஹமத். இந்த டீமை பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரியா இல்லை. ஆனால் வந்து காட் ஆல் பேசஸ் கவர்டு. வெள்ளை யார் உட்காருவாங்கன்னா, இந்த சாத் ஷக்கீலுக்கு பேக்கப் உஸ்மான் கான். அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு, ஷக்கீல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கம்ரான் குலாம்க்கு பேக்கப் தையப் தாஹிர், அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. And it is going to be between Salman Ali Agha and Kushdil Shah, but Salman Ali Agha will definitely start for one reason. He's a better bowler than Kushdil Shah, which he has proved in ODIs many times. இந்த 7 ஓவர் தள்ளி தள்ளி ஏமாத்தி ஒரு 39 ரன் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் இஸ் பேட்டட் பிரில்லியன்ட்லி. ஸோ குஸ்தீர் ஷா ஒன்ட் பிளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நசீம் ஷாக்கு பேக்கப் வந்து முகமது ஹஸ்னைன். இட் கோட் பி ஈதர் வே அரவுண்ட், ஈதர் ஃபார் ஹாரிஸ் ராஃப் ஆர் நசீம் ஷா. பிரில்லியண்டான டீம் காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம், இந்த மிடில் ஓவர்ஸ்ல போலிங் போடுற விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் அந்த 11 to 40ல ஹவு தே ஆர் கோயிங் டு ரியலி ப்ராப் அப் த ஸ்கோர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஃபக்கர் ஜமான் ஒருத்தர் தான் வந்து டபுள் கியர்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஆடுவார். அதாவது அட்டாக்கும் பண்ணுவார், எடுத்துட்டு போவார். ஷார்ட் ஷக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அந்த ஒரு 90 ஸ்ட்ரைக் ரேட்ல அவரால் ஆட முடியும். பாபர் அசாம் அதே கதை தான். முகமது ரிஸ்வான் அதே கதை தான். இம்ரான் குலாம் அதே கதை தான். சல்மான் அலியாக்கா அதே கதை தான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இத்தனை பேர் ஒன் டைமென்ஷனல் 11 to 40 மிடில் ஓவர்ஸ்ல உங்களால கேமை எடுத்துன்னு போகக்கூடிய பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னா, இன்னொன்னு சொல்றேன், இந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு 280 290 டெஃபினட்டா அடிப்பாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் someone else bats first and put the 290 on the board. They are going to be in real trouble. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. பிளேயிங்ல வந்து இதுவா இருக்கு. அவங்களுக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பை பிரிங்கிங் இன் ஃபஹீம் அஷ்ரஃப், நவ் தே காட் 6 bowling ஆப்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் அப்ரிதி, நசீம் ஷா, 3 ஜெனுவன் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ். ஒன்று ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்து ஃபஹீம் அஷ்ரஃப், ஜெனுவன் ஸ்பின்னர் அப்ரார் அஹமது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சல்மான் அலி ஆகும் போது உங்களுக்கு அந்த 6 bowling ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துருது.
அவங்க எங்க அடி வாங்குவாங்கன்னா இங்கதான் அடி வாங்குவாங்க. அனதர் திங் இஸ் they have to pick up wickets early. இப்போ உங்களுக்கு இந்த நசீம் ஷாவும் ஷஹீன் அப்ரீதியும் 10 ஓவர்ல 2 விக்கெட் மினிமம் எடுக்கலன்னா ஃபஹீம் அஷ்ரப் வில் நாட் ரன் த்ரூ யுவர் பேட்டிங் லைனப். ஹாரிஸ் ராஃப் பாரி வள்ளல் நல்லா வாரி வழங்குவார், உங்களுக்கு டேபிள் டேபிளா வழங்குவார் ரன்னு. சல்மான் அலியாகவும் வில் கண்ட்ரோல் ரன்ஸ் பட் வில் நாட் பிக் விக்கெட்ஸ். 10 ஓவர்ல ஒரு 54 for 1 ஏதோ டீம் வந்துச்சுன்னா 330 டின் கட்டிடுவாங்க. Even though they got good batting lineup, what we suggested, there is not people who can come there and really take the bowling away. It is going to be a troublesome tournament for them, even though they have not selected a bad side, and it doesn't look worse. என்ன பொறுத்த வரைக்கும் now they have announced their squad. It is going to be extremely difficult for them to beat New Zealand at home and also India at Dubai. எனக்கு தெரிஞ்சு அன்பார்ச்சுனேட்டா மிஸ் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடர் நீங்க சொல்றது தப்பு, ஐ திங்க் பாகிஸ்தான் வில் கெட் இன் டு செமிஃபைனல்ஸ்ன்றீங்களா? இப்போ இதுதான் பிரச்சனையே. நானும் பாகிஸ்தான் அடி வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை சொல்லும்போது நான் என்னன்னு சொல்ல முடியும், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போயிடா, அதை கடைசியாக அதுக்கும் வருவோம். சில நோட்டபிள் மிஸ்ஸஸ் நான் சொல்கிறேன், அதை பற்றி பேசுவோம். அப்துல்லா ஷஃபீக், அவரும் நல்ல பிளேயரு. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் டீம். அது ஒன்று. அப்புறம் இமாமுல்லக், அவரும் வந்து வருவார் டீமுக்குள்ளன்னு நிறைய எதிர்பார்த்தாங்க. இவங்க 2 பேருமே வரல. அதே மாதிரி ஷாதாப் கான், ஒரு நல்ல பிளேயர், ஆல்ரவுண்டர். நீங்களும் ஹையர் ரேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த சாம்பியன்ஸ் கப்புன்னு கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் டொமஸ்டிக்ல, அந்த டீமை அவர் லீட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்துல்லா ஷஃபீக் could have been a walk-in choice. வாக்கின் ம். சாய்ஸ், வேற டிஸ்கஷனே வந்திருக்காது. இந்த சவுத் ஆப்பிரிக்கால போய் அன்பார்ச்சுனேட் இன்னொன்னு சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கால 10 ஓவர் ஆடுறது ரொம்ப கஷ்டம் சார். பீப்புள் ஆர் ஜட்ஜிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த எஸ்ஏ லீக் நடக்குது பாருங்க, அதுலயும் பாருங்க கொட்டிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கஷ்டப்படுறாங்க. சோ அதனால வந்துட்டு பாவம் வந்து கப்பு கப்புன்னு புடிச்சுன்னு போனாங்க கேட்ச் பிராக்டிஸ். அப்படியே அவரை டெஸ்ட் இதுல இருந்தும் அப்படியே தள்ளிட்டு இஸ் நாட் ஈவன் தேர். ஸோ தட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் சார்ஜ் பிகாஸ் தேர் கோயிங் ஃபார் ஃபார்ம். இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா இமாமுல் அக்கா ஷாட் ஷக்கீல்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஷாட் ஷக்கீல். He has been a regular for Test cricket. He has been scoring runs on tough pitches in South Africa. He's a well-organized player. Last year, Quetta Gladiators, he opened the batting. நாங்க தான் ப்ரமோட் பண்ணி ஓப்பனிங் ஆட வச்சோம், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதனால தட் இஸ் ரைட் சாய்ஸ். இந்த பாருங்க ஷாதாப் கான், நான் வந்து டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஆளு. ஓகே, இப்ப ஷாதாப் கானோட ப்ராப்ளமே எஸ் லாஸ்ட் கான்பிடன்ஸ். பேட்டிங் டெக்னிக்கலி நான் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். டெஃபினெட்லி ஐ காட் சம் இன்புட்ஸ் டு கிவ் ஒன் இஸ் போலிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் வந்துட்டு அவருக்கு என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி அவர் எங்க போடணும்னு நினைக்கிறாரோ அங்க அவரால் போட முடியல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் when you see someone like him would have given lot of balance. இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த கம்ரான் குலாமுக்கு பதிலா I would have got ஷாதாப் கான் in. இன்னொரு அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னா இந்த சல்மான் அலி ஆகாக்கு பதிலா வேற ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேன் எடுத்துன்னு வர முடியுமான்னு பார்ப்பேன். இப்ப நான் பண்ணவே முடியாது. என்னோட 5th bowler 6th bowler ஆப்ஷனை ஃபில் பண்றது ஈவன் சல்மான் அலியாக இஸ் பெட்டர் bowler than ஃபஹீம் அஷ்ரப். they would rather will give the ball to சல்மான் அலியாக before ஃபஹீம் அஷ்ரப். அதனால அங்க மாட்டிட்டு இருக்காங்க போது ஷாதாப் கான் அப்படின்னு ஒருத்தர் எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவர் போலிங் இந்த மாதிரி விழமாட்டேங்குதுங்கும் போது the first and foremost thing is to work and see where is he having the problem, get him on park and get him done. இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஒரு ஃபியூச்சர் கேப்டன்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிங்கும் போது இப்ப இருக்கிற ஷாதாப் கான் கான்பிடன்ஸ் இல்லாத ஷாதாப் கானை எடுத்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. So they are right on that front, but unless otherwise someone works on his action, getting back to where he belonged to 4 5 years before, the omission of Shadab Khan is definitely the right decision in my humble opinion. ஓகே, அப்படின்னு 2 பேர் கேட்குறேன். சுஃபியான் வக்கீம், அவருமே வந்து விக்கெட் எடுத்தார். ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் பார்த்தாங்க. அவருமே குட் நாட் மேக் த ஸ்குவாடு. அதே மாதிரி இர்ஃபான் கான் நியாசி, நீங்கள் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க ஹி வில் மேக் த ஸ்குவாட்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் வரல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு ஒரு ஐ எம் சர்ப்ரைஸ்ட் தையப் தாஹிர் செலக்டட் அஹெட் ஆஃப் ரைட். யங் ம். இர்ஃபான் கான் நியாசி. இப்ப என்ன ம். கேட்டிருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி கோ வித் மை ஐஸ் க்ளோஸ்ட் வித் இர்ஃபான் கான் நியாசி. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாட்ரி. இந்த நம்பர் 5 கம்ரான் குலாமா இருக்கட்டும், தையப் தாஹிரா இருக்கட்டும், அவங்க பவர் ஹிட்டர்ஸும் கிடையாது, டெக்னிக்கலி சவுண்டும் கிடையாது, ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸ். நம்பர் 5ங்கிறது ஒரு போல் பொசிஷன். எல்லா நாளும் ஒரே மாதிரி நடக்காது. ஒரு 23 for 2, ஒரு 87 for 3 வரீங்க, அதுக்கப்புறம் சல்மான் அலியாக, அதுக்கப்புறம் ஃபஹீம் அஷ்ரப்னா 194 ஆல் அவுட் இருக்கிறதுக்கான சான்ஸ்
எக்கச்சக்கமா இருக்கும்போது ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி கான் வித் இர்ஃபான் கான் எஸ்ஏ இஸ் அ பிரில்லியன்ட் ஃபீல்டர் ஆல்சோ. சுஃபையான் முக்கியம்க்கு அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு இந்த அப்ரார் அஹமத் ஆடுறாரு அப்படிங்கும்போது பிளேயிங் லெவல்ல அவர் வரவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, தே வாண்டட் அப்ரீதி, தே வாண்டட் நசீம் ஷா, தே வாண்டட் ஹாரிஸ் ராஃப். இந்த மூணு பேர் டிஃபால்ட் செலக்ஷன். சுஃபையான் முக்கியம் வரணும்னா ஒண்ணு உங்களுக்கு வந்து ஃபஹீம் அஷ்ரஃபுக்கால வரணும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சல்மான் அலியாக எனக்கு 7 ஓவர் மினிமம் போட்டுருவாரு, அப்படி அவர் சரியா போடலன்னா பேக்கப் ஃபஹீம் அஷ்ரஃப் இருக்காரு, அண்ட் தென் மை ஸ்பின்னர் அப்ரார் அஹமத் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு போல் 10 ஓவர்ஸ்ன்றதுனால சுஃபையான் முக்கியம் வந்துட்டு கன்சிடர் பண்ண. அதான் சொல்றேனே, ப்ராப்ளம் எங்க இவங்க மாட்டிப்பாங்கன்னா அந்த 10 ஓவருக்கு அப்புறம் அப்ரார் அஹமத் ஸ்ட்ரைக் பண்ணல பயங்கரமா ப்ளீட் பண்ணிடுவாங்க. I'm telling you again with confidence, if any other team bat first against Pakistan and score 290, beat Bangladesh, Pakistan is going to struggle. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேற யாராவது பிளேயர்ஸ் நீங்க விட்ட மாதிரி நினைக்கிறீங்களா உங்க எக்ஸ்பர்டீஸ்ல? வாசிம் ஜூனியர் இன்ஜோர்டா பீடா? இல்ல, வாசிம் ஜூனியர் இஸ் நாட் இன்ஜூர்ட், பட் ஐ திங்க் தே மூவ்ட் ஆன். இந்த ஃபோர்த் சீமர் வந்து அவரும் கொஞ்சம் குயிக்கா போடுவாரு. பட் அஸ்னைன் வந்து இந்த ம். ஆஸ்திரேலியா நல்லா போட்டாரு, சவுத் ஆப்பிரிக்காலையும் நல்லா போட்டாருன்றதுனால தே வாண்ட் டு ஹேவ் தட் பேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். யூ கேன் ஆல்சோ ஸ்விங் த பால் ஈதர் பேசிஸ் வேஸ். பேசியாரா? பேஸ் டு பேஸ் யார் கரெக்டா சொன்னீங்க. ஸோ இப்போ நசீம் ஷா இல்ல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டேக் த நியூ பால். இப்போ ஹாரிஸ் ராஃபுக்கு மேல எடுத்துன்னு வராங்கன்னா யூ கேன் ஆல்சோ பால் ஒன் சேஞ்ச்ன்றதுனால ஹஸ்னைன் இஸ் ரியல் டேலண்ட், இஸ் ஈவன் லிட்டில் பிட் குவிக்கர் தன் வாசிம் ஜூனியர். ஆனா வாசிம் ஜூனியர் கேன் பேட். இதுக்கு மேல என்ன பேட்டிங் வேணும் உங்களுக்கு? நம்பர் 7 ஃபஹீம் அஷ்ரஃப், 8 ஷஹீன் அஃப்ரிதி கேன் ஆல்சோ பேட் டு அண்ட் எக்ஸ்டென்ட்ன்றதுனால செலெக்ஷன் சார் அவங்களுக்கு எவ்வளவு என்ன அவங்களுக்கு இருக்கோ அதை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. இப்ப ஒரே ஒரு இது நீங்க சொன்னதுதான், அந்த ஷாதாப் கான்ஸ் பேலன்ஸ் would have been massive. It would have been massive. அவட அப்படியே மறந்துட்டாங்க. It is going to hurt them big. At the same time, I would say that right now the version of Shadab Khan, I don't think it fits into this Pakistan team. He has to come back, work with his technique, and get the same kind of drift, turn, and revolution. Then he can be back. இப்போ நான் இவங்களுக்கு 100 out of 100 கொடுப்பேன் இந்த செலக்ஷன் கமிட்டிக்கு, அது சந்தேகமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி மை ஆனஸ்ட் ஒப்பீனியன், they are not going to make it to top 4. ஓகே, நீங்க ஷாதாப் கான் மென்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டரா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பவுலிங்க்கு சில விஷயம் சொன்னீங்க, அந்த ஆப்ஷன் இல்லாட்டியும் அப்பாஸ் அஃப்ரிடி மாதிரி ஒருத்தர் வச்சு, இந்த ஷார்துல் தாக்கூர் மாதிரி அவர் மாதிரி ஒருத்தரை வச்சு ஓட்டி இருந்திருக்கலாம். அவரு வரல. முகமது ஹாரிஸும் வரல. அது ரெண்டு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முகமது ஹாரிஸ், அதாவது ஃபக்கர் ஜமான் மாதிரி ஒருத்தர் எடுத்தோடனே எக்ஸ்ப்ளோசிவா ஆட போறாருன்றதுனால சாத் ஷக்கீல் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஏன்னா இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா 2 பேரும் ஷார்ட் ஆட போய் 20 for 2னா அதுக்கப்புறம் பாபர் அசான், ரிஸ்வானு, காம்ரான் குலாம், சல்மான் அலி ஆகானா 40 ஓவர்ல முக்கி முக்கி 169 வருவீங்க. அதனால வந்து அது கரெக்ட் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி அது பெரிய ரிஸ்க். ஈவன் தான் ஃபேன் ஆஃப் முகமது ஹாரிஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேற யார் பிளேயர் சொன்னீங்க? அப்பாஸ் அஃப்ரிடி சொன்னேன். அப்புறம் இஃப்திகார் சாச்சா. இல்ல சார், இப்திகார் சாச்சால கதை முடிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட சான்ஸ் வேர்ல்டு கப் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் வந்து இஃப்தி மானியான்னுவாங்க, அது எதுவுமே நடக்கல. ஸோ தே மூவ் ஆன் அண்ட் த ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் சல்மான் அலியாக. ஈவன் தோ இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர் லைக் இப்திகார் அஹமத், he can bat sensibly and is also a better bowler than இப்திகார் அஹமத், சந்தேகமே இல்ல. இப்ப அபாஸ் அப்ரீதின்னு வந்திருந்தா he has to replace ஹாரிஸ் ராவ். ஏன்னா அவர் வந்து நியூ பால் bowler கிடையாது. he bowls one change. They want to have people who can swing the ball genuinely early on. That is going to be the 3 options. It's going to be Afridi, Nazim Shah, and one of them gets replaced. It's Mohammad Hasnain அப்படிங்கும்போது Abbas Afridi comes as a one change. Haris Rauf is much quicker than him, but our control variations எல்லாம் நிறைய இருக்கு. But still நீங்க பாத்தீங்கன்னா the amount of backing Haris Rauf has got in 50 overs cricket and T20 cricket have been leading lot of runs. It shows that they have faith in them and they are continuing with them. But Abbas Afridi is also someone who can come and hit monstrous sixes. சந்தேகமே கிடையாது. But it's a right question asked by you. But they are going with Haris Rauf. இந்த பேஸ் bowling குவார்டர்ட்ட உடைக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது எப்படின்னா பீடா, இப்போ எடுத்த உடனே நியூசிலாந்து பாகிஸ்தான் வந்துடுது. அது லிட்ரல் நாக் அவுட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட தோத்துருவாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன். பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன். அப்படி பார்த்தா அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போகிறது கண்டிப்பாக நியூசிலாண்டை ஜெயிச்சே ஆகணும். கரெக்டாக பீடா இல்லையா? அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், பங்களாதேஷ குறைச்சு மதிப்பிடாதீங்க. அந்த பிக்சர்ஸ்ல அவ்வளவு கரெக்ட். அவ்வளவு ரப்பு ரப்பு நீங்க வராது. அதனால அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து ரியலி ஃபேவர் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன். பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் எங்க மாட்டிப்பாங்கன்னா ஸ்விங்கு, சீனு, பவுன்ஸ் இங்க வந்தாதான் மாட்டிப்பாங்க.
அவங்களும் ஒரு 10 ஓவர் விக்கெட் கொடுக்க மாட்டேன்னு அந்த முஷ்பிகர் ரஹீம்ல வச்சு பெருக்கிடுவார் ஸ்பின்னர்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ பங்களாதேஷ் வில் நாட் பி தட் ஈஸி ஆர் a கேக் வாக் ஃபார் எனி டீம் டு கவுண்ட் 2 பாயிண்ட்ஸ். அதையும் சொல்றேன். அதே மாதிரி அவங்களும் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஸ்பின் ஒரு 28 ஓவர் ஸ்பின் போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு பேச ஃபோர்ஸ் பண்ண தெரியலன்னா மிடில் ஓவர்ஸ்ல கச்சாமுச்சான்னு. திருப்பியும் சொல்றேன், பங்களாதேஷ் 290 இருந்து 300 அடிச்சாங்கன்னா பாகிஸ்தான் will be in trouble against them. பட் நீங்க சொன்ன மாதிரி the monumental importance will be the first game against நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அவங்க தோத்தாங்கன்னா, இப்ப நான் எவ்வளவு வந்து கான்பிடண்டா அவங்க வரமாட்டேன்னு சொல்றேனோ, நீங்களும் அதை வந்துட்டு ஆமான்னு சொல்றீங்க. that will definitely happen. There is a good chance Bangladesh might also surprise Pakistan. That is my humble opinion. ஓகே. ஸோ பாகிஸ்தான் டீமை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ரெண்டு பேருமே கொஞ்சம் பயப்படுறோம். பாகிஸ்தான் வந்து மார்க்கா ஆண்டனியான்னு ஆனால் தெரியாது பீடா. அவங்க எந்த பாகிஸ்தான் வராங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆன் தேர் டே தே கேன் பீட் இந்தியாவை க்ரஷ் பண்ணிட்டு கூட போயிட்டே இருப்பாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். எனிவே வென் வி கெட் க்ளோசர் டு த டோர்னமெண்ட் கண்டிப்பாக அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ப்ரிவியூ நம்ம பண்ண தான் போகிறோம். அப்படியே உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொல்லிடுங்க. See, இப்ப நம்மளோட ஒப்பீனியனை நம்ம சொல்றோம் சார். நான் ஐ ஃபீல் சீயிங் வாட் தட் ஹஸ் பீன் புட் ஆன் பேப்பர், வாட் த கண்டிஷன்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதை வச்சு ஐ ஹவ் கிவன் மை ஒப்பீனியன். நீங்களும் நான் சொல்றதெல்லாம் யோசிச்சுட்டு யூ ஆல்சோ ஹாவ் an ஒப்பீனியன் விச் யூ சே we might go completely wrong. Pakistan can beat India, Pakistan can beat New Zealand, Pakistan can beat Bangladesh. So it's not that concrete நம்ம சொல்றது ஓகே 10 out of 10 நடக்கும்னு. Based on the conditions, based on the firepower, what they've got, the talents, what they've got with both bat and ball, I humbly feel they're going to miss out. அதே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. But cricket is definitely not played on paper. Let us come back and see how close are we going to get it. இந்த பூல்ல வந்துட்டு இந்தியா அண்ட் நியூசிலாந்து தான் என்னோட கால். என்ன முதல்ல நியூசிலாந்து டீம் பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு வெயிட் அண்ட் மேக் எ கால் ஆன் பாகிஸ்தான். They've not selected a bad team. I'm still telling you, but I still feel the firepower for other teams in the particular pool as little bit better than பாகிஸ்தான்றதுனால அவங்க மிஸ் அவுட் ஆடுவாங்கன்றோம். எந்த அளவு கரெக்டா வருவோம், come there and review it also, and then we keep entertaining you and many more episodes almost every single day. So particularly when the Champions Trophy is coming up, ஒரு சில இன்ஜுரிஸ் வரலாம். பும்ரா வந்துட்டு கண்டிப்பா ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். இட் மைட் ஆல்சோ சேஞ்ச், யூ நெவர் நோ. ஸோ அதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்து ஸ்டில் கம் அண்ட் make a complete analysis on how things go in the final moment until we come back and entertain you with yet another episode of your very own Octopus. Thanks a lot and bye bye.